கல்யாண வீட்டு விருந்து சுவை உங்க வீட்லயும் வேணுமா? கத்திரிக்காய் ரசவாங்கி. இது சாதாரண குழம்பு இல்ல. ரகசியமே நாம வறுத்து அரைக்கிற மசாலாவுல தான் இருக்கு. இந்த மாதிரி பாரம்பரிய குறிப்புகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல பிஞ்சு கத்திரிக்காயை நீளமா நறுக்கிக்கோங்க. குறிப்பு: கத்திரிக்காய் கருக்காம இருக்க தண்ணில போட்டு வைங்க. துவரம்பருப்பை மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா குழைய வேக வைங்க. எலுமிச்சை அளவு புளிய ஊற வச்சு கெட்டியா கரைச்சுக்கோங்க. கத்திரிக்காயை புளித்தண்ணியில உப்பு சேர்த்து வேக வைங்க. மசாலாவுக்கு கடலைப்பருப்பு, தனியா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. காரத்துக்கு காந்த மிளகா, கொஞ்சம் பெருங்காயம் சேருங்க. குறிப்பு: தேங்காய் சேர்த்து வறுத்தா குழம்பு சீக்கிரம் கெட்டு போகாது. இத நல்லா மணக்க மணக்க கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. கத்திரிக்காய் புளியோட சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்து ஒரு கொதி விடுங்க. கடைசியா வேக வச்ச பருப்பை சேர்த்து நல்லா கலக்குங்க. எல்லாம் சேர்ந்து கெட்டியா வர்ற வரைக்கும் கொதிக்கட்டும். குறிப்பு: ஒரு சின்ன துண்டு வெல்லம் சுவையை தூக்கி கொடுக்கும். தாளிப்புக்கு நல்லெண்ணெயில கடுகு, உளுந்து பொரியட்டும். வாசனைக்கு ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சுட சுட தாளிப்பை கொட்டினா ரசவாங்கி ரெடி. சூடான சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட அமிர்தமா இருக்கும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கமெண்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.